ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இப்படி ஒரு முறை ப்ளவுஸ் கட்டிங் பண்ணி தச்சு கொடுத்து பாருங்கள். கஸ்டமர் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை கண்டிப்பாக தேடிக்கிட்டு வருவாங்க. இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு புரியும். இப்போ இந்த கஸ்டமர் வந்து 1 மீட்டர் எனக்கு கிளாத் எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ 1 மீட்டர் கஸ்டமர் கிளாத் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னா இந்த ப்ளவுஸோடைய பாடி சுற்றளவையும் நான் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். அதுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப், கரபாகம் நமக்கு ஆப்போசிட்டில் வர மாதிரி கிளாத்தை மடிச்சிக்கிங்க. மடித்து போட்டுட்டு லைட்டாக அந்த அடி பாட்டத்துக்கிட்ட பிசுறு இருந்தாலும் கிராஸ் இருந்தாலும் ஒரு 1/4 இன்ச் இதே போல் கட் பண்ணி நேராக கிளாத்தை கட் பண்ணிக்கிங்க. இதே போல் அப்படி கட் பண்ணிவிட்டு இப்போ நான் அடி பாட்டம் மடிச்சடிக்கிறதுக்கு நார்மல் புல்வாயில் ப்ளவுஸாக இருந்தாலும் காட்டன் கிளாத்தாக இருந்தாலும் அடி பாட்டம் மடிச்சடிக்க 2 இன்ச் அளவு வைங்க. அப்போ தான் வந்து நமக்கு கிளாத் வந்து அடிப்பாட்டம் திக்னஸ் கிடைக்கும். இதே நீங்கள் லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் அடிப்பாட்டம் மடிச்சடிக்க 1.5 இன்ச் நீங்கள் தாராளமாக அளவு வைக்கலாம். ஃபுல்வாயில் ப்ளவுஸ் காட்டன் கிளாத்தாக இருந்தால் 2 இன்ச் வச்சுக்கிங்க. இப்போ இதிலிருந்து இந்த கோட்டில் இருந்து இப்போ இந்த அளவு ப்ளவுஸை கஸ்டமர் ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ளவுஸை சுருக்கம் இல்லாமல் நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் அளவு எதுவும் மிஸ்டேக் வராமல் இருக்கும். இப்போ இந்த கோட்டு மேலே அந்த இடுப்பு பகுதி இப்படி வச்சுக்குவோம். அடிப்பாட்டம் மடிச்சடிக்க நான் ஒரு கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கோட்டு மேலே இதே போல் அளவு ப்ளவுஸை வச்சு இப்போ என்ன நல்லா நேராக அப்படி வைங்க. இப்படி நான் சமமாக இப்படி நேராக வச்ச பிறகு இந்த பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 1/2 இன்ச் கிளாத் எக்ஸ்ட்ரா வருது பாருங்கள். இந்த இடத்துக்கிட்ட 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வருதுன்னு நான் அளவு ப்ளவுஸ் அப்படி நகர்த்தி இப்படி வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே கழுத்தகலம் எக்ஸ்ட்ரா அதிகமாகிடும். அதனால் என்ன பண்ணணுன்னா நேராக தான் ப்ளவுஸை வைக்கணும். கோட்டு மேலே நல்லா நேராக வைங்க. இதே போல் இப்போ வச்சுட்டு எந்தெந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இப்போ இந்த பாயிண்டில் 1/2 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த அளவு எதுக்கு அப்படின்னா நம்ம ஷோல்டரை சென்டர் பண்ணி டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா, அதுக்காக 1/2 இன்ச் இந்த இடத்துல நான் விட்டுட்டேன். இப்போ இந்த இடத்துல இருந்து 1/2 இன்ச் விட்டுட்டு பின்கழுத்து எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க், தையலுக்காக மேலே ஒரு தள்ளி ஒரு 1/4 இன்ச்சில் மார்க் பண்ணுங்கள். அதே கழுத்து அகலம் எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு, தையலுக்காக 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் ஷோல்டர் எந்த இடத்துல ஷோல்டரோடைய அகலம் முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன், தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணுங்கள் கைக்கிட்ட. அடுத்து அடிப்பாட்டம் எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு இதே போல் ஒரு மார்க் பண்ணுங்கள். அடுத்து தையலுக்கு எத்தனை இன்ச் விடுறதுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ 1/2 இன்ச் இங்கே எக்ஸ்ட்ரா வருது. அப்போ இந்த இடத்துல தையலுக்கு 1.5 இன்ச் நம்ம அளவு வச்சா போதும். அடுத்து பாருங்கள், இந்த சைடு பகுதி இப்படியே அளவு வச்சு பார்த்துட்டே வந்துட்டு இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு, தையலுக்காக மேலே தள்ளி மார்க் பண்ணணும், கீழே பண்ணக்கூடாது, மேலே. இப்போ இந்த அளவு ப்ளவுஸை எடுத்துருவோம். அளவு ப்ளவுஸை எடுத்துட்டு இப்போ ஷோல்டர் நம்ம பிடிச்சு தைக்க 1/2 இன்ச் மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு மார்க், மேலே 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்த இப்போ நான் உங்களுக்கு கவனமாக சொல்லித்தரேன். இந்த இடத்த நீங்கள் பொறுமையாக பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நான் தையலுக்கு ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா அளவு வச்சுக்கிறேன். தையலுக்கான அளவு 1.5 இன்ச். இப்போ இந்த இடத்துல டாட்டுக்காக 1/2 இன்ச் விட்டுருக்கேன். அப்போ டாட்டுக்கு 1/2 இன்ச்சும் தையலுக்கு 1.5 இன்ச்சும் இப்போ அடிப்பாட்டத்தில் வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து ஆம்கோல் இறக்கத்துக்கு இதே போல் இப்படி எல் ஷேப்பில் இப்படி மார்க் பண்ணி இந்த மேல் கோடு தெரியுது பார்த்தீங்களா, அந்த மேல் கோட்டோட மார்க் பண்ணுங்கள். இந்த பாயிண்டோட கரெக்டாக அப்படி மார்க் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கோட்டில் இருந்து மறுபடி தையலுக்கு ஒரு 1.5 இன்ச், இந்த கோட்டில் இருந்து தையலுக்கு 1.5 இன்ச் மார்க் பண்ணியாச்சுங்களா. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து தையலுக்கான அளவு. இப்போ இந்த 1.5 இன்ச் தையலுக்கான அளவு விட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கழுத்தோடைய ஹைட்டுக்கு அந்த ஃபஸ்ட்டு கோட்டிலேருந்து மார்க் பண்ணுங்கள். 2வது கோடில் ஃபஸ்ட்டு கோடு மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் அப்படி இறக்கத்தை மார்க் பண்ணணும். பா ஷேப்பில் இதே போல் கொண்டு வாங்க. மறுபடியும் இந்த மேல் கோடு இதோட மார்க் பண்ணி 1/2 இன்ச் கம்மி பண்ணி அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப் யூ ஷேப் இப்படி கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இதே போல் இப்படி மார்க் பண்ண பிறகு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா
இந்த எல் ஷேப்பில் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ஆம்கோல் இறக்கம் 6 இன்ச் வருது. ஷோல்டருக்கு விட்டது போக 6 வருது. அப்போ 6ல் பாதி 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதே இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு 4.5 இன்ச் வருது. 4.5ல் பாதி 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 இன்ச், கரெக்டாக 1.25 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். ஆம்கோல் சுருக்கம் வருதுன்னு சொன்னாங்கன்னா 1 இன்ச் அளவு வைங்க. சரியாக இருக்குது அப்படின்னா 1.25 இன்ச் அளவு வைங்க. யாராவது ஆம்கோல் கிட்ட எனக்கு துணி தூக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு கொண்டு 1 இன்ச் வைங்க, இல்லைனா 1.25 எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். இப்போ இதே போல் இப்படி வளைவு கொடுத்துட்டு இப்போ அடிப்பாட்டம் அடிச்சடிக்க 2 இன்ச் அளவு விட்டுருக்காங்களா. இப்போ இந்த ப்ளவுஸோடைய ஹைட்டு 10 இன்ச், கழுத்தோட இறக்கம் மட்டும் 10 வருது. இறக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 14 இன்ச் வருது. இந்த ப்ளவுஸோடைய இறக்கம் 14 இன்ச், ஷோல்டர்லேருந்து 14 இன்ச். ப்ளவுஸோடைய பின்கழுத்து இறக்கம் 10. இப்போ இந்த இடத்துல இருந்து பாடி சுற்றளவு எத்தனை இன்ச் வருதுங்கன்னா சரியாக 10 இன்ச் வருது பேக்கில். அப்போ இந்த டோட்டல் பாடி சுற்றளவு 40 இன்ச் சைஸ் உள்ள பாடி சுற்றளவு ப்ளவுஸு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்கோல் இறக்கம் 6 இன்ச், 40 இன்ச் பாடி சுற்றளவு ப்ளவுஸுக்கு நான் ஆம்கோல் இறக்கம் 6 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ கழுத்தோடைய அகலம் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக ரெடி அளவு 3 இன்ச், 2.25 இன்ச் அளவு வச்சுருக்கேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா தையலுக்கு விட்டது போக ஷோல்டருடைய அகலம் இவங்களுக்கு 2 இன்ச்சு தான் அளவு வருது இந்த கஸ்டமருக்கு. இப்போ பாருங்கள், நான் அளவு ப்ளவுஸில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இவங்களுக்கு 40 இன்ச் பாடி சுற்றளவு, ஷோல்டர் 2 இன்ச் செட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஆளும் பாடியாக இருக்காங்க, ஆனால் எனக்கு ஷோல்டர் சின்னதாக வேணுங்க, அகலம் எனக்கு ரொம்ப பெருசாக வச்சிடாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம டோட்டலாக எதனால் உங்ககிட்ட இப்போ நான் அளவு ப்ளவுஸை வச்சு மறுபடி செக் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸை நீங்கள் அளவு இதே போல் மார்க் பண்ணிவிட்டு செக் பண்ணுங்கள். 40 இன்ச் பாடி சுற்றளவுக்கு இவங்களுக்கு ஷோல்டர் எத்தனை வருது, அதே 40 இன்ச் பாடி அளவு உள்ளவங்களுக்கு ஒரு சிலருக்கு ஷோல்டர் அகலம் 3 வரும், 4 இன்ச் வரும், ஒரு சிலருக்கு 2 கூட வரும். அப்போ கஸ்டமருக்கு வந்து நீங்கள் நினச்சிக்கிறீங்க நிறையா பேர் 40 இன்ச் பாடி சுற்றளவுனா எல்லாத்துக்குமே கழுத்து அகலம் 3 தான் வருமா, எல்லாத்துக்குமே 3 வருமா அப்படின்னு. ஒவ்வொரு அளவுக்கு ஏற்ப நம்ம மாறுபடும். அதனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிங்க அந்த இடத்த மட்டும். அதை உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம மெயின் பாயிண்ட்டை பார்ப்போம். இப்போ இந்த ப்ளவுஸோடைய ஆம்கோல் சுற்றளவு இப்போ 9.25 இன்ச் பக்கம் வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இவங்க ஒரு 1/4 இன்ச் பக்கம் லூஸ் கேட்டிருக்காங்க, அதனால் நான் ஒரு 9.5 இன்ச் வச்சுக்கிறேன். இப்போ இவங்களுக்கு ஆம்கோல் சுற்றளவு நான் கொஞ்சம் 1/4 இன்ச் சேர்த்து 9.5 இன்ச்சாக வச்சுக்கிறேன். ஏன்னா லைட்டாக லூஸ் வைக்க சொல்லியிருக்காங்க, அதனால் ஒரு 1/4 இன்ச் மட்டும் ஆம்கோல் சுற்றளவு லூஸ் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணிடுவோம். நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ஒவ்வொரு தோழிகளுமே அளவு ப்ளவுஸில் மார்க் பண்ணுறீங்களா, அது 38 இன்ச்சாக இருந்தாலும் சரி, 40 இருந்தாலும் 42 இருந்தாலும், இப்போ அளவு ப்ளவுஸ் கஸ்டமர் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் இப்படி இதே போல் நான் அளக்கிற மாதிரியே பேக் பார்ட் அளந்து பாருங்கள். இவங்களுக்கு ஆம்கோல் சுற்றளவு எத்தனை இன்ச் வருது. இதே இப்போ 40 இன்ச் ப்ளவுஸ் உள்ளவங்களுக்கு ஒரு சிலருக்கு 8.5 வரும். அதே போல வரவங்களாம் இருக்காங்க. கஸ்டமர் உடம்பு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தர் அளவுகளுமே மாறுபடும். அதனால தான் நான் அளவு ப்ளவுஸை வச்சு வச்சு உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுக்குறேன். அப்போ தான் உங்களுக்கும் கிளியராக புரியும் அப்படிங்கிறதுனால. அதனால் நீங்கள் அளந்து பாருங்கள். இவங்களுக்கு வந்து இப்போ 40 இன்ச்சு உள்ளவங்களுக்கு இதே கழுத்தோட அகலம் 3.5 இன்ச்சு வரும், ஆனால் இவங்களுக்கு 3 இன்ச்சு தான் வருது. அப்போ என்ன வித்தியாசம் பாருங்கள். அப்போ அவங்களுடைய உடம்பு வாட்டத்தை பொறுத்து அந்த கஸ்டமர் விருப்பம் எப்படி இருக்குது அதை முதல்ல நம்ம மெயினாக கேட்கணும். இவங்களுக்கு வந்து இப்போ ஷோல்டர் அகலம் சின்னதாக தான் கேட்டிருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு கஸ்டமரோடைய விருப்பத்தை கேட்டு தான் நம்ம ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணி தைக்கணும். அப்போ தான் கஸ்டமர் உங்கள்கிட்ட தேடிக்கிட்டு வருவாங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். நான் இந்த ஆம்கோல் சுற்றளவை அளந்து பார்க்கணும். கண்டிப்பாக இந்த ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிச்சிருவாங்களா, இப்படி பிடிச்சது போக இப்படியே அளந்து பாருங்கள். பொறுமையாக கிளாத்தை பிடிச்சி இழுக்காமல் இப்போ தையலுக்கு இப்படி பிடிச்சது போக லூஸ் வருதான்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ நான் ஒரு 1/4 இன்ச் பக்கம் லூஸ் கேட்டிருக்காங்க. ஆம்கோல் ரொம்ப வெட்டிக்கிட்டு இருக்குங்க, கொஞ்சம் லூஸ் வைன்னு இருக்காங்க. அப்போ நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பெருசாக ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வெட்டியிருக்கோமான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ அடுத்த ஸ்டெப் கை கட் பண்ணிக்கலாம். இப்போ கைக்கும் அதே போல் தான். இப்போ கை மடிக்கும் பொழுது ஓப்பன் பகுதி நம்மளை பார்த்துருக்க மாதிரி மடித்து போட்டுக்குங்க. மடித்து போட்டுட்டு ஒரு 1/2 இன்ச் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
ஏன்னா கிராஸ் இருக்கும். நீங்கள் இதே போல் கட் பண்ணாத கை கட் பண்ணிட்டீங்கன்னா கை ஏற்றம் இறக்கம் வரும். ஒரு கை நீளம் அதிகமாக இருக்கும், ஒரு கை நீளம் கம்மியாக இருக்கும். அதனால் சமமாக கட் பண்ணிவிட்டு மடிச்சடிக்க ஒரு ஸ்கேல் அளவு, ஒரு ஸ்கேல் அளவுனா 1.5 இன்ச் வரும். 1.5 இன்ச் மடிச்சடிக்க அளவு வச்சுக்கிங்க. அளவு வச்சுட்டு இப்போ ப்ளவுஸோடைய கை உயரம் எந்த இடத்துல முடியுதோ அதுக்கு நேராக அப்படி மார்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுறேன், தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த நம்ம அளந்து பார்க்கணும். ஏன்னா இவங்க ஆம்கோல் கொஞ்சம் லூஸ் கேட்டிருக்காங்கல்ல, அப்போ நமக்கு போதுமா அப்படின்னு பார்க்கணும். இப்போ எனக்கு சரியாக ஒரு 1.25 இன்ச் பக்கம் தான் வருது. அதனால் எனக்கு பத்தாது. அதனால் ஒன் சைடு ஜாயிண்ட் வச்சுக்கலாம். அதனால் கொஞ்சம் கிளாத்தை நகர்த்தி போட்டுக்குங்க. அப்படி கை கிளாத்தை அகலம் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒன் சைடு மட்டும் ஜாயிண்ட் வச்சுக்கிற மாதிரி இப்படி கிளாத்தை நகர்த்தி போட்டுக்கலாம். நகர்த்தி போட்டுட்டா அதுக்கு பிறகு இப்படி அளவு வச்சுக்கலாம். இதே போல் இப்படி வச்சு ப்ளவுஸோடைய ஹைட்டை ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு, தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து கை சுற்றளவு. கை சுற்றளவு எந்த இடத்துல முடியுதோ அதுக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு ஒரு 1.5 இன்ச். ஆனால் இந்த ஆம்கோல் கிட்ட மட்டும் நான் கொஞ்சம் தையலுக்கு எக்ஸ்ட்ரா விடணும். 1.5 இன்ச் பத்தாது. ஏன்னா நான் லூஸ் வச்சுருக்கேங்கல்ல, ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் பக்கம் லூஸ் வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். 2 இன்ச்சாக வச்சுக்கிறேன் இந்த இடத்துட்ட. ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கணும், தையலுக்காக மேலே மார்க் பண்ணிக்கிட்டு இந்த இடத்த அப்படி அடையாளப்படுத்திக்கலாம். இந்த இடத்த இதே போல் அப்படி அடையாளப்படுத்திட்டு இப்போ எடுத்துருவோம். அளவு ப்ளவுஸை எடுத்துட்டு மேல் கோட்டோடு அப்படியே ஒரு மார்க், மேல் கோட்டோடு இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இந்த கோட்டோட தையலுக்கு விட்டுருக்கோம் பார்த்திங்களா மேல் கோடு, அதோட ஒரு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலால் இது தையலுக்கான அளவு. நான் ஸ்டிச்சிங்கில் தெளிவாக சொல்கிறேன். ஒரு பக்கம் எப்படி ஜாயிண்ட் கொடுக்கறது அப்படிங்கிறத நான் ஸ்டிச்சிங்கில் சொல்கிறேன். இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச் அளவு வச்சுக்குவோம். 1.5 இன்ச் அளவு வச்சுட்டு அடுத்து கை வளைவுக்காக இதே போல் இப்படி சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்கிங்க. சேஃப் கொடுத்து வரைஞ்சிட்டு இப்போ தையலுக்கு விட்டதுலேருந்து 3/4 இன்ச் பக்கம் வருது. நான் அதில் பாதி 3.25 இன்ச் வச்சு சென்டராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ கைக்குழி கட் பண்ணுறதுக்காக ஒரு வளைவும், இது வந்து பேக் பார்ட்டுக்காக ஒரு வளைவும் இதே போல் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் கைக்குழி கட் பண்ணக்கூடாது. இதே போல் அப்படி கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் கைக்குழி நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கும் பொழுது சைடு ஏற்றம் இறக்கம் வரும். பாருங்கள், இந்த பாயிண்டோடு இப்படி நான் கட் பண்ணி எடுத்துட்றேன். கட் பண்ணி எடுத்துட்டு மேல் பீஸ் தெரியுதுங்கள, இந்த மேல் பீஸ்லேருந்து நான் தையலுக்கு இப்போ ஒரு 1.5 இன்ச்சு விட்டுருந்தாலும் 2 இன்ச்சு விட்டுருந்தாலும் அதுக்கு நேராக அப்படி ஒரு சிசர் கட் கொடுக்கணும். சிசர் கட் கொடுத்துட்டு அந்த பாயிண்ட்லேருந்து இந்த மேல் பீஸை மட்டும் எடுத்து அப்படியே கைக்குழி கட் பண்ணிக்கணும். ஒரு 1/2 இன்ச் பக்கம் இதே போல் அப்படி கைக்குழி கட் பண்ணிக்கிங்க. இதே போல் அப்படி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ அடிப்பாட்டம் மடிச்சடிக்க, கையோடைய அடிப்பாட்டம் மடிச்சடிக்க ஒரு சிசர் கட் கொடுத்துக்குங்க. அவ்வளோதான். அடுத்து இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு ஈஸியான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறேன். இப்போ கிளாத் எந்த பக்கம் நீண்டு கொடுக்குதுன்னு செக் பண்ணுங்கள். இப்போ எனக்கு இந்த பக்கம் தான் நீண்டு கொடுக்குது. நல்லா எந்த பக்கம் கிளாத் நல்லா நீண்டு கொடுக்குதோ அந்த பக்கம் நம்ம ஆல்ரெடி பேக் பார்ட் கிளாத் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை கிராஸில் போடணும். நீங்கள் நீளாத பக்கம் கிளாத் நீளாத பக்கம் போட்டுறாதீங்க. உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் கட்டிங்காக ஆகிடும். நல்லா கிளாத்தை இழுத்து பார்த்து எந்த பக்கம் நீண்டு கொடுக்குதோ அந்த பக்கம் தான் பேக் பார்ட் எடுத்து போடணும். இப்போ இந்த பாயிண்டில் ஃபஸ்ட்டு ஒரு கோடு, அடுத்து கொக்கி பெட்டி வி பெட்டி பிடிச்சு தைக்க 1/4 இன்ச் தள்ளி இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்காக கொஞ்சம் தள்ளி இதே போல் மார்க், இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டர். இந்த ஷோல்டர்கிட்ட இந்த பாயிண்டில் ஒரு மார்க்கும் இந்த பாயிண்டில் ஒரு மார்க்கும் பண்ணி இப்படி ஷோல்டர் வரைஞ்சிக்கிங்க. வரைஞ்சிட்டு அடுத்து அப்படியே ஆம்கோல் சுற்றளவு அப்படியே இதே போலவே மார்க் பண்ணிட்டு வந்துடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். ஆம்கோல் டாட் பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க. 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து நேராக ஸ்ட்ரைட்டாக கோடு போடுங்க. நீங்கள் பாட்டுக்கும் பேக் பார்ட்டு கிராஸாக இருக்கேன்னு சொல்லி ஃப்ரண்ட்டை கிராஸில் போட்டுட்டிங்க அப்படின்னா டாட் எல்லாம் பிடிச்சி நீங்கள் தைக்கும் பொழுது ஃப்ரண்ட்டோடைய சைடு அளவு குறைஞ்சி போயிடும். அதனால் நேராக தான் மார்க் பண்ணணும்.
அடுத்து முன்கழுத்து. இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் முன்கழுத்து இறக்கம் எத்தனை இன்ச் வருதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதை எல் ஷேப்பில் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் வேலையை முடிச்சிடலாம். எல் ஷேப்பில் இதே போல் மார்க் பண்ணி பேக் பார்ட் வளைவை விட ஒரு அரை இன்ச் கம்மி பண்ணணும். இந்த வளைவு இருக்குங்களா அப்படி, இப்போ இதிலேருந்து ஒரு அரை இன்ச் கம்மி பண்ணி குடஞ்சி கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டை லைட்டாக அப்படி பேக்கை விட ஒரு அரை இன்ச் கம்மி பண்ணி கட் பண்ணால் தான் ஃப்ரண்ட்டில் சுருக்கம் வராமல் இருக்கும். அதனால் அடுத்து இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் ஷோல்டர்லேருந்து இப்படி அளந்து பார்க்கலாம். ஷோல்டர்லேருந்து முன்கழுத்து இறக்கம் எனக்கு சரியாக 6 இன்ச் வருது. அப்போ இந்த இடம் ஷோல்டர் அரை இன்ச் பிடிச்சிருவோங்களா, பிடிச்சதுலேருந்து தான் 6 இன்ச் முன் இறக்கம் அளவு வைக்கணும். இப்போ சரியாக முன் இறக்கத்தை அளவு வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கழுத்தோடைய அகலம் 3 இன்ச் வச்சங்களா, பேக் பார்ட்டில் கழுத்தோடைய அகலம் நான் 3 இன்ச் வச்சேன். அதே போல் கழுத்தோடைய அகலம் முன்கழுத்துலேயும் அந்த அகலம் சரியாக 3 இன்ச் அளவு வச்சுக்கலாம். 3 இன்ச் அளவு வச்சு இதே போல் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் பேக்கில் அகலம் எத்தனை இன்ச் வச்சிங்களோ அதே போல் ஃப்ரண்ட்டில் அகலத்தை வச்சுக்கிங்க. இப்போ இங்கேருந்து அரை இன்ச் கம்மி பண்ணி அப்படியே ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டு கட் பண்ணும் பொழுது எப்படி கட் பண்ணணுன்னா மேலே ஒரு மார்க், அவ்வளோதான். இப்படி மேலே இந்த மேல் கோட்டோடு தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ இங்கே தெரியுதுங்களா, ஃபஸ்ட்டு ஒரு கோடாக மேலே ஒரு 1/4 இன்ச் மேலே கட் பண்ணுங்கள். கீழே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா முன்கழுத்து இறக்கம் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் அதிகம் ஆயிரும். அதனால் கூட ஷோல்டர் லூஸ் வரலாம். அதனால் கரெக்டாக மேலே தான் கட் பண்ணணும். இப்போ ஷோல்டரை சென்டர் பண்ணி பாருங்கள், இந்த ஷோல்டரை கரெக்டாக சென்டர் பண்ணி இந்த பாயிண்ட்லேருந்து ஃப்ரண்ட் டாட் பிடிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஃப்ரண்ட் மெயின் டாட் எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு தையலுக்காக தள்ளி கீழே கொஞ்சம் மார்க் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொக்கிப்பட்டி. இந்த கொக்கிப்பட்டிக்கிட்ட சென்டராக ஒரு டாட் அடையாளம் தெரியும். இந்த இடத்துலேருந்து வச்சு பார்த்து இந்த இடத்துக்கிட்ட ஒரு அடையாளப்படுத்துங்க. இப்போ பட்டி தையல் எங்கே தெரியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு, பட்டி பிடிச்சு தைக்க ஒரு அரை இன்ச்லேயும், அடுத்து நடு சென்டராக டாட் பிடிப்போம். அதுக்காகவும் 3 இடத்துல மார்க் பண்ணணும். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து சைடு அளவு இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் எங்கே தெரியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு, பட்டி தையலுக்காக கீழே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கணும். இப்போ ஷேப் கொடுத்து வரைஞ்சிக்கிங்க. இதே போல் அப்படி ஷேப் கொடுத்து வரைஞ்சிட்டு அடுத்து அளவு ப்ளவுஸில் மெயின் டாட் பிடிச்சிருக்காங்கல்ல, அகலம் எத்தனை இன்ச்சில் பிடிச்சிருக்காங்கன்னு நம்ம அளந்து பார்க்கணும். இப்போ இதிலிருந்து அகலம் பார்க்கலாம். அகலம் சரியாக 2.5 இன்ச் வருது. அப்போ கொக்கிப்பட்டிக்கும் வீப்பட்டிக்கும் தையலுக்கு விட்டது போக 2.5 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிவிட்டு, இவங்க கப் ஷேப் நல்லா ஷார்ப்பாக கேட்டிருக்காங்க, அதனால் 3 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். 2.5லேருந்து 3 இன்ச் அளவு வச்சு இப்படி சென்டராக அப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இந்த டாட்டோடைய உயரத்தை பார்ப்போம். இப்போ இந்த டாட்டோடைய உயரம் 2.5 இன்ச் வருது. அப்போ தையலுக்கும் சேர்த்து நம்ம 3 இன்ச்சாக வச்சுக்கலாம். இப்போ தையலுக்கு சேர்த்து நான் டாட்டோடைய உயரம் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து சென்டராக ஒரு மார்க். அடுத்து லைட்டாக அந்த இடத்துல வி மாதிரி கொண்டு வாங்க. அப்போ தான் டாட் வந்து நல்லா எடுப்பாக இருக்கும். லைட்டாக அப்படி வி மாதிரி கொண்டு வந்துட்டு இந்த சென்டர் இருக்குங்கள, இதிலேருந்து 3 இன்ச் வச்சு ஒரு மார்க்கு. அடுத்து ஆம்கோல் டாட் மார்க் பண்ணுறப்ப மட்டும் ஒரு 1.5 இன்ச் பக்கம் கம்மி பண்ணுங்கள். இந்த மெயின் டாட்லேருந்து 1.5 இன்ச் கம்மி பண்ணி அப்படியே ஒரு மார்க். அவ்வளோதான். 3 டாட்டும் இதே போல் ஈஸியாக நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இந்த மேல் கோட்டோட நெக்குக்கு இந்த மேல் கோட்டோட நான் கட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஷோல்டர், இப்போ இந்த பாயிண்டில் இதே போல் கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த 1/2 இன்ச் குடஞ்சி கட் பண்ணணும். இப்படி அப்போ தான் சுருக்கம் வராமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் இப்படி சிசர் கட் கொடுங்க. சைடு தையலுக்கு பிடிச்சு தைக்க அடையாளப்படுத்திட்டு
டாட்டுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக அடையாளத்துக்காக அப்படி சிசர் கட் கொடுக்கணும். இப்போ இந்த அச்சு தெரிகிற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா 2 அச்சு ஒரே பக்கமாக தெரியணும். இப்போ இதே போல் இப்படி ப்ளவுஸை வச்சு இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு இப்படி அமுத்தி விடுங்க கையில் நல்லா. உள்ளே வெளியே மாறக்கூடாதுங்கள, அதனால் இதே போல் இப்படி அமுத்தி விடுங்க. இப்படி அழுத்தி விட்டீங்க அப்படின்னா அந்த அச்சு அப்படியே தெரியும் உங்களுக்கு இன்னொரு பக்கம். இப்போ தெரியுதுங்களா? இப்போ இந்த பக்கமும் டிசி கட்டியெல்லாம் நல்லா அழுத்தி மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ 2 பக்கமும் டாட் ஒரே பக்கமாக பிடிக்கணும், மாற்றி மாற்றி பிடிக்கக்கூடாது. இப்படி வச்சு பாருங்கள். அடுத்து எப்படி பட்டி கிளாத் கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பட்டி கிளாத் கட் பண்ணுறப்ப அகலம் வந்து ஃப்ரண்ட்டை விட லைட்டாக கம்மியாகவே நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து 1.5 இன்ச் ஸ்கேலால் மடிச்சு அடிக்க இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பட்டியோட உயரத்தை அளவு வைங்க. பட்டியோட உயரத்தை ஃபஸ்ட்டு ஒரு மார்க், தையலுக்காக தள்ளி மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிவிட்டு அதே போல் சைடு பட்டிக்கும் இதே போல் அளவு வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க், தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிவிட்டு இதே போல் அந்த மேல் கோடு தெரியுதுங்கள, இந்த கோட்டுக்கும் சைடு கோட்டுக்கும் இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு சேப் கிடச்சிக்கும் நல்லா. இப்படி இதே போல் ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு அப்படியே சேப் கொடுத்து வரைஞ்சிக்கிங்க. அவ்வளோதான். இப்படி நீங்கள் பட்டி கிளாத் கட் பண்ணும் பொழுது உங்களுக்கு கப் ஷேப் வந்து நல்லா உட்காந்துக்கும். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட். இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது கிளாத் பத்தலை அப்படின்னா வேறு கலர் கூட போட்டுக்கலாம். இப்போ நெக் பீஸுக்கும் அப்படி தான், கிராஸில் நல்லா கிளாத் நீண்டு கொடுக்குதான்னு பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு இப்படி கிராஸாக கோடு போடுங்க. இதே போல் இப்படி கிராஸாக கோடு போட்டுட்டு அகலம் ஒரு 1.25 இன்ச் பக்கம் வர மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஒன்னேகால் இன்ச் வைங்க சரியா. ஏன்னா நம்ம தைக்கும் பொழுது நெக் பீஸ் தைக்கும் பொழுது கிளாத்தை டபுளாக மடித்து தைப்போம். ஸ்டிச்சிங்கில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நெக் பீஸ் வந்து நம்ம கழுத்து ஹைட்டுக்கு தகுந்தபடி வச்சுக்கலாம். இப்போ இவங்களுக்கு இறக்கமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோடைய ஹைட்டு 10 இன்ச் வருது. அப்போ நமக்கு ஒரு 2-3 பீஸ் தேவைப்படும். ஒரு 3-4 பீஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொக்கி பட்டிக்கு வி பட்டிக்கு இதில் 2 அப்படி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ கட் பண்ணியாச்சுங்களா? இனிமேல் நம்ம எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஸ்டிச்சிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நெக் பீஸை ஜாயின் பண்ணிக்கலாம். நெக் பீஸை கிராஸில் ஜாயின் பண்ணிக்கணும். இதே போல் இப்படி நெக் பீஸை வச்சு இப்படி நேராக வச்சு இப்படி கிராஸாக ஃபஸ்ட்டு ஒரு தையல் ஜாயின் பண்ணிக்கிறேன். இன்னொரு பீஸ் இப்போ நெக் பீஸை ஜாயின் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த நூல் பிசுரெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இதே போல் இப்படி கட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கை மடிச்சு அடிச்சுக்கலாம். இப்போ ஒரு சைடு மட்டும் நான் கைக்கு ஜாயிண்ட் கொடுக்க போகிறேன். கைக்குழி கட் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த பக்கம் மட்டும் நான் ஜாயிண்ட் கொடுத்துக்கிறேன். ஏன்னா கிளாத் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுங்களா கை சுற்றளவுக்கு, அதனால். இப்போ இந்த பக்கம் ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ கைக்குழி கட் பண்ணின பகுதியில் ஜாயிண்ட் கொடுக்கணும் அப்படின்னா 2 பக்கமும் கைக்குழி கட் பண்ணின பகுதியில் தான் ஜாயிண்ட் கொடுக்கணும். மாற்றி மாற்றி தைச்சிடக்கூடாது. இதே போல் இப்படி ஜாயிண்ட் கொடுத்து படிமான தையல். நீங்கள் நெட்டுக்கும் ஜாயிண்ட் கொடுக்க தேவையில்ல, கொஞ்சம் மட்டும் ஜாயிண்ட் கொடுத்துட்டா போதும். இப்போ இதே போல் இப்படி படிமான தையல் போட்டுட்டு அடுத்து நம்ம மடிச்சு அடிச்சுக்கலாம். நல்லா இப்படி நகத்தால் கீறி விடுங்க. ஒரு 1/2 இன்ச் பக்கம் இப்படி நகத்தால் கீறி விட்டுட்டு ஒரு தையல். அதே போல் இந்த பக்கமும் ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு தையல், ஒரு மடிப்பு. இதே போல் இப்படி தையல் ஓட்டிட்டு அடுத்து மறுபடி 1 இன்ச்சில் மறுபடியும் மடிச்சுக்கணும்.
1 இன்ச்சில் நல்லா ஓட்டு தையல் வைங்க. பெரிய தையல் வச்சிங்கன்னா தான் எம்மிங் பண்ணி பிரிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ நான் 1 இன்ச் மடித்து பெரிய தையல் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ கை வேலை முடிஞ்சிருச்சுங்களா? அடுத்து நம்ம எப்படி டாட் பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பேக் பார்ட் வேலையை முடிச்சிருவோம். உங்களுக்கு ஈஸியான முறையில் தான் இப்போ நான் சொல்லித்தரேன். இப்போ அடிப்பாட்டம், பேக் பார்ட்டில் அடிப்பாட்டம் ஃபஸ்ட்டு நல்லா இப்படி நகத்தால் இப்படி பாதியாக துணியை மடித்து இப்படி நகத்தால் கீறி விட்டு மறுபடியும் ஒரு மடிப்பு. இப்போ 2 இன்ச் நான் மடித்து தைச்சிக்கிறேன். இதுக்கு தையல் சின்னதாக வச்சுக்கிங்க. இப்போ அடிப்பாட்டம் மடித்து அடிச்சுட்டு டாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ் தைச்சிட்டு லாஸ்ட்டாக எவ்வளோ கிளாத் எக்ஸ்ட்ரா வருதோ 2 இன்ச் வந்தாலும் 1 இன்ச் வந்தாலும் அதுக்கு தகுந்தபடி நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு மெயின் டாட் பிடிச்சிக்கலாம். மெயின் டாட் வந்து இதே போல் தையல் ஓட்டி 2 தையல் ஓட்டணும். அடுத்து கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் இடையில வர டாட், இதுக்கும் அப்படி தான் 2 தையல். அடுத்து ஆம்கோல் டாட் வந்து மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி ஒரு 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி வர வர கம்மியாக கொண்டு வந்துடணும். 1/4 இன்ச்சில் தொடங்கி வர வர கம்மியாக டாட் பிடிச்சாச்சுங்களா? அடுத்து இன்னொரு பக்கமும் டாட் பிடிச்சிக்கலாம். இதுக்கும் அப்படி தான். ஃபஸ்ட்டு ஒரு தையல், மறுபடியும் ஒரு தையல். நல்லா இந்த நுனி பகுதியில் கொஞ்சம் நல்லா டார்னிங் பண்ணுங்கள், ரஃப் அடிங்க, அப்போ தான் கிளியாமல் இருக்கும். அடுத்து ஆம்கோல் டாட் வந்து மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி 2 தையல். இப்போ 2 பக்கமும் ஃப்ரண்ட் பார்ட்டில் டாட் பிடிச்சாச்சுங்களா? பிடிச்சிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா பட்டி கிளாத், பெல்ட் கிளாத் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இப்போ எனக்கு கிளாத் கம்மியாக இருந்ததுனால உள்பக்கம் வேறு கிளாத் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த மெயின் பட்டி கிளாத்தை இது போல் வச்சு இப்படி உள்ள வெளியே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வேறு கலர் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, டாட்டுக்கு மேலே வைங்க. டாட்டுக்கு அடியில் வந்து இந்த இதுக்குள்ளே மேட்சான கிளாத்தையும் டாட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு கலர் கிளாத்தையும் கொடுத்துக்கிறேன். இதே போல் இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு சரியாக வருது உள்ள வெளியே. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் 1/2 இன்ச் இப்படி சிசர் கட் கொடுங்க, அப்போ தான் திருப்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா திருப்பி விட்டு நகத்தால் அப்படி கீறி விடுங்க. கீறி விட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பட்டி கிளாத்தை கட் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு இந்த பட்டி பிசுறு தெரியாத இருக்கும் வெளியே வந்து இதே போல் நீங்கள் ஜாயின் பண்ணும் பொழுது. இப்போ பார்த்தீங்கன்னா அதே போல் முன்பக்கம் பட்டி கிளாத் பெருசாக முன்பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வைக்கணும். வெளியே ஒரு கிளாத்தும் மேலே ஒரு கிளாத்தும் கொடுத்துக்குங்க. இப்போ இந்த டாட்டோடைய நுனிப்பகுதி அப்படி மடித்து விட்டு தைக்கணும். 1/2 இன்ச் இதே போல் நான் தையல் ஓட்டிக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இப்படி சிசர் கட் கொடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் இப்படி லைட்டாக சிசர் கட் கொடுத்துட்டு அப்படியே நகத்தால் கீறி விட்டுக்கணும். கீறி விட்டு படிமான தையல் ஓட்டிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை கட் பண்ணிவிட்டு இப்போ படிமான தையல் ஓட்டிக்கிறேன். அதே போல் இன்னொரு பக்கமும் நல்லா ஓரமாக படிமான தையல் ஓட்டிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா படிமான தையல் இன்னொரு பக்கம் அப்படியே பக்கத்திலே ஒரு 1/4 இன்ச் பக்கத்திலே ஓட்டிக்கிறேன். டபுள் தையல் வரும், பட்டி ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்க. நீங்கள் ஆரம்பத்தில் நல்லா கஸ்டமரை பிக்கப் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகிறத பார்க்கக்கூடாது. நல்லா டபுள் தையல் கொடுங்க. நெக்குக்கு எப்படி டபுள் தையல் கொடுப்போம் அதே போல் பட்டிக்கும் கொடுங்க. அடுத்து நான் ஆல்ரெடி பேக் பார்ட் வந்து மடிச்சு அடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இப்போ இதில் ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு பக்கமும் ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம 1/2 இன்ச் ஷோல்டர் பிடிக்க விட்டோம் பார்த்தீங்களா, அந்த 1/2 இன்ச் அளவு
ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சுங்களா? அடுத்து இப்போ இந்த பேக் பார்ட் கிளாத் இப்படியே வச்சு பார்த்துட்டு வந்தீங்கன்னா, இந்த பட்டி கிளாத் எவ்வளோ எக்ஸ்ட்ரா எத்தனை இன்ச் வருதோ அதுக்கு நேரா டிசி கட்டியால் மார்க் பண்ணுங்கள். இதே போல் இப்படி எத்தனை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வருதோ அதுக்கு நேராக அடையாளப்படுத்தி ஒரு சிசர் கட் கொடுங்க. சிசர் கட் கொடுத்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொக்கி பெட்டி வி பெட்டி பட்டி கிளாத் நம்ம இணைச்சி தைக்கணும். அதுக்காக இப்படி அளவு வச்சு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் விடுங்க. நெக்கு வந்து நம்ம பிடிச்சு தைப்போம். 1/4 இன்ச் விட்டது போக கொக்கி பட்டியோட உயரம் எந்த இடத்துல முடியுதோ அதுக்கு நேராக அடையாளத்துக்கு ஒரு சிசர் கட் கொடுத்து 2 பட்டி கிளாத்தையும் இப்படி ஒன்றா வச்சு ஒரு சிசர் கட் கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ பட்டி கிளாத்து மடித்து தைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, மறுபடியும் ஒரு மடிப்பு. நம்ம எந்த இடத்துல சிசர் கட் கொடுத்தோமோ அதுக்கு நேராக மடிச்சுக்கணும். அதே போல் இன்னொரு பக்கம் மடிச்சுக்கணும். இப்போ பட்டி கிளாத் மடிச்சாச்சுங்களா? அடுத்து கொக்கி பெட்டி வி பெட்டி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு லெஃப்ட் ரைட் வந்து கொக்கி பெட்டி வி பெட்டி மாறி மாறி வரும். அதுக்கு தகுந்தபடி நம்ம வச்சுக்கணும். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடதுபுறம் கொக்கி பெட்டியும் வலதுபுறம் வி பெட்டியும் நான் வச்சுக்கிறேன். இப்போ இந்த பக்கம் கொக்கி பெட்டி அடியில் கொஞ்சமாக மடித்து 1/2 இன்ச் மடித்து கிளாத் கொடுத்து தைச்சிக்கணும். இப்போ இதுக்கு படிமான தையல் போட்டுக்கலாம். மேலே படிமான தையல் போட்டுட்டு பிசுரை லைட்டாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த படிமான தையல் ஃபுல்லும் உள்ளே வர மாதிரி மடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, மறுபடியும் இந்த படிமான தையல் உங்களுக்கு உள்பக்கமாக தெரியணும். அதுக்கு தகுந்தபடி மடிச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ கொக்கி பெட்டி ஜாயின் பண்ணியாச்சுங்களா? அடுத்து வி பெட்டி. இப்போ வி பெட்டி உள்பக்கமாக கிளாத்தை கொடுத்து வெளிப்பக்கமாக தைக்கணும். இப்போ வி பெட்டியை பொறுத்த வரைக்கும் டபுள் கிளாத் கொடுங்க. உள்பக்கம் திக்னஸாக இருக்கிறதுக்காக ஒரு கிளாத் கொடுங்க. ஏன்னா கிளாத் வந்து கிழிஞ்சிரும். ஒரு பீஸ் மட்டும் வச்சிங்க அப்படின்னா அவங்க வி பெட்டி கொக்கி மாட்டி மாட்டி இழுக்கும் பொழுது என்ன ஆகிடும் அப்படின்னா கிழிஞ்சிரும். அதனால் எப்பயும் திக்னஸாக உள்ள ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்குங்க. இப்போ இதே போல் இப்படி மடித்து அந்த பிசுறு மேலே வச்சு ஒரு தையல். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு அந்த பிசுறு மேலே வச்சு நழுகாமல் இருக்க இந்த ஓரத்துலேயே ஒரு தையல் போடுங்க. அப்படி இப்போ உங்களுக்கு வீப்பட்டி தைக்க ஈஸியாக இருக்கும். இப்போ 5 இடத்துல மார்க் பண்ணுங்கள். இந்த இடத்த விட்டுருங்க. ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு தான் மார்க் பண்ணணும். 1/4 இன்ச்சு விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு இடம், அடுத்து இந்த டாட்டுக்கு நேராக இந்த பட்டிக்கிட்ட, அடுத்து இந்த இடத்துக்கிட்ட ஒரு 5 இடத்துல இதே போல். உங்களுக்கு இன்னும் ஸ்டிச்சிங் வீடியோ இன்னும் கொஞ்சம் கூட பொறுமையாக வேணாலும் இன்னொரு வீடியோ சொல்லித்தரேன். இப்போ புதுசாக பழகிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லி கொடுத்தா தான் புரியும். அதனால் உங்களுக்கு இன்னொரு வீடியோ தனியாக நான் ஸ்லோவாக சொல்லித்தரேன். இப்போ கட்டிங் ஸ்டிச்சிங் ரெண்டும் ஒரே டைமில் போடுறதுனால டைம் ஆகும். அதனால் இப்போ கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாகவே தைச்சு சொல்லித்தரேன். இப்போ அடுத்து ரெண்டையும் ஒன்றா வச்சு ஏற்றம் இறக்கம் இல்லாமல் இப்படி 2 பீஸையும் ஒன்றா வச்சு கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இப்போ நெக்கு ஜாயின் பண்ணணும். நெக் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிளாத்தை அப்படி டபுளாக மடிங்க. நெக் பீஸ் 1.25 இன்ச் அகலம் வச்சோம் பார்த்தீங்களா, இதை அப்படி டபுளாக வைங்க. டபுளாக வச்சு ஓரத்தில் ஒரு தையல். இது வந்து ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஏன்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. அதனால தான் இப்படி டபுளாக மடித்து அப்படியே ஓரமாகவே தையல் ஓட்டிகிட்டே வந்துடுறேன். இதே போல் அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அடுத்து இப்போ இந்த இடத்துல இருந்து மேல் பக்கமாக வைக்கிறேன். மேல் பக்கமாக ஒரு மடிப்பு, பிசுறு வராமல் இருக்கிறதுக்கு மேல் பக்கமாக மடித்து அப்படியே ஒரு 1/4 இன்ச்சில் அப்படியே தையல் ஓட்டிகிட்டே வந்துடலாம். 1/4 இன்ச் போதும், ரொம்ப பிடிச்சி தைக்காதீங்க, பிசுறு நிறையா வந்துடும். அதனால் 1/4 இன்ச் மட்டும் பிடிச்சி தைச்சிட்டே வாங்க. மேல் பக்கமாக ஜாயின் பண்ணி உள் பக்கமாக மடித்து தைக்கணும்.
இப்போ நெக் பீஸ் இதே போல் ஜாயின் பண்ணியாச்சுங்களா? ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்த கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிவிடுங்க. பிசுறு இல்லாமல் ஒரு மடிப்பு. இப்போ லைட்டாக தெரியுற அந்த பிசுறெல்லாம் கட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த ஜாயிண்ட்டு கொஞ்சம் பிசுறு தெரியும். அதனால் நம்ம உள்ளே மடிக்கிறப்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அதனால் லைட்டாக அப்படி பிசுறை கட் பண்ணி விட்டுருங்க. இதே போல் அப்படி கட் பண்ணி விட்டுட்டு படிமான தையல் போடணும். அந்த பிசுறு அப்படி நகர்த்தி விட்டு இந்த பக்கமாக கிளாத்தை தள்ளி அப்படியே ஓரமாக எஞ்சிலேயே படிமான தையல் ஓட்டிட்டு வாங்க. ஏன்னா படிமான தையல் ஓட்டி நீங்கள் நெக் பீஸை மடிக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான். இப்போ இவங்க கழுத்துக்கு வந்து எம்மிங் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் நான் ஓட்டு தையல் வச்சுக்கிறேன். அப்படியே உள் பக்கமாக மடிச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்படி ஒரு மடிப்பு உள் பக்கமாக மடித்து ஒரு தையல். எம்மிங் இல்லை அப்படின்னா நீங்கள் டபுள் தையல் கொடுத்துக்குங்க. எம்மிங் கேட்டாங்க அப்படின்னா ஓட்டு தையல் வச்சு பெரிய தையலில் ஸ்டிச் பண்ணிக்கிங்க. இப்போ நெக் பீஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சுங்களா? அடுத்து கை ஜாயின் பண்ணும். இப்படி நல்லா அப்படி நகத்தால் கீறி விடுங்க. கீறி விட்டுட்டு இப்போ நெக் பீஸை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்க்கணும். கை கிளாத் சுற்றளவு கரெக்டாக இருக்கான்னு. இப்படி ஷோல்டர்லேருந்து இப்படி நான் வச்சு பார்த்துக்கிறேன். இப்போ எனக்கு சரியாக இருக்குது. இப்போ கைக்குழி கட் பண்ணன பகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டுக்கு வர மாதிரி ஜாயின் பண்ணணும். இப்போ நான் ஃப்ரண்ட்டு பக்கம் கைக்குழி கட் பண்ணின பகுதியை வைக்கிறேன். வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறேன். எப்போவும் நீங்கள் கை ஜாயின் பண்ணும் பொழுது கை கிளாத்தை பிடிச்சி இழுக்காதீங்க. அடி கிளாத்தையும் கை கிளாத்தையும் ரொம்ப பிடிச்சி இழுக்காமல் அப்படியே ஃப்ரீயாக தைங்க. ரெண்டு தையல் ஓட்டிக்கிங்க கை ஜாயின் பண்ணும் பொழுது. அதே போல் இந்த பக்கமும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சிசர் கட் கொடுத்தது ரெண்டும் ஒன்றை பார்த்து வர மாதிரி இருந்தாவே கை வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். மறுபடி ஒரு தையல். அடுத்து நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இதே போல் அளவு வச்சு உங்களுக்கு இந்த சைடு ஏற்றம் இறக்கம் வரக்கூடாது, இந்த சென்டர் இந்த ப்ளஸ் குறியில் வரணும் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் தையல் ஓட்டிக்கிங்க 1 இன்ச் பக்கம். இதே போல் இந்த இடத்துல தையல் ஓட்டிட்டு அடுத்து அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. கொக்கி பக்கம் அப்படின்னா அந்த கொக்கி பக்கம் இந்த பட்டியோட அளவை எந்த இடத்துல தையல் தெரியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. இதே போல் இப்படி தையல் ஓட்டிட்டு அடுத்து ஃப்ரண்ட்டு சைடு இந்த அளவையும் வைக்கணும். ஃபஸ்ட்டு கொக்கிக்கும் இந்த சைடுக்கும் சரியாக இருக்கான்னு வச்சு பார்த்துட்டு அடுத்து ஆம்கோல் சுற்றளவு. இப்போ ஆம்கோல் சுற்றளவு இந்த அளவு ப்ளவுஸை விட கொஞ்சம் லைட்டாக லூஸ் கேட்டதுனால நான் ஒரு 1/2 இன்ச் பக்கம் லூஸ் வச்சுக்கிறேன். கொஞ்சம் தள்ளியே மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து முன்கை சுற்றளவு. அவ்வளோதான். இப்போ முன்கை சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் 3 தையல் ஓட்டிக்கிங்க. மறுபடி ஒரு தையல். 3 தையல் ஓட்டி முடிச்சுட்டு இப்போ பிசுறு வராமல் கொஞ்சம் இப்போ 3 தையல் ஓட்டிட்டாங்களா? இந்த இடத்த இப்படி லைட்டாக பிசுறு தெரியாமல் இப்படி கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிவிட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சிசர் கட் கொடுத்துக்கிட்டே வாங்க. இதே போல் இப்படி நீங்கள் கொடுக்கும் பொழுது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பார்க்க. இந்த பிசுறுங்கிறது வரவே வராது. கிளாத்து கிளியிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதே போல் நீங்கள் சிசர் கட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பிசுறே வராது.
இப்போ பாருங்கள், பார்க்க அழகாக இருக்கும். அதே போல் இன்னொரு பக்கமும். இப்போ இந்த பக்கமும் சைடு ஏற்றம் இறக்கம் வரக்கூடாதுங்கிறதுனால இந்த பாயிண்டில் 1 இன்ச்சில் தையல் ஓட்டிக்கிங்க. இதே போல் இப்படி இந்த இடத்துல 1 இன்ச் தையல் ஓட்டிட்டு அதுக்கு பிறகு கையோடைய சுற்றளவு, அடுத்து ஆம்கோல் சுற்றளவு, அடுத்து இந்த சைடு அளவு, வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்டில் இங்கேயும் அதே போல் அப்படி தான் 3 தையல் ஓட்டிக்கிங்க. இதே போல் இப்படி 3 தையல் ஓட்டி விட்டுட்டு லைட்டாக பிசரை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிசர் கட் கொடுத்துட்டே வாங்க. இதே போல் அப்படியே பக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கட்டிங் பண்ணிகிட்டே வரும் பொழுது நல்லா பார்க்க அழகாக இருக்கும். இந்த சைடு வந்து நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதனால தான் இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்கி விட்டுருங்க. இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ளவுஸோடைய இடுப்பு சுற்றளவை அளந்து பார்க்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி அளந்து பார்த்துடுவாங்க. எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 இன்ச் பக்கம் கூட வருது கிளாத். அதுக்கு தகுந்தபடி நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். 1 இன்ச் வந்தாலும் 2 இன்ச் வந்தாலும் அதுக்கு தகுந்தபடி நம்ம டாட் பிடிச்சிக்குவோம். டாட் பிடிச்சிட்டு மறுபடியும் இடுப்பு சுற்றளவை அளந்து பார்த்துக்குங்க. அவ்வளோதான். அளந்து பார்த்துட்டு எனக்கு சரியாக வருது. அவ்வளோதான். இப்போ ப்ளவுஸ் பாருங்கள், ஈஸியான முறையில் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.